ஹாய் சிஸ்டர்ஸ். நேற்று ஃபுல்லாக உயிரோட இருந்த ரோபோ சங்கரனா நேற்று நைட்டு இறந்துருக்காங்க. இந்த விஷயம் நேற்று என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. நான் நிஜமாவே நம்பலை. நான் என்ன நினச்சேன், இது ஒரு ஃபேக் நியூஸு. ஏன்னா போன வாரம் வந்து காஜல் அவங்க வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டு தான் அது நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதையுமே நம்பலை. அதுக்கப்புறம் பார்த்தா அது அவங்களே ஓப்பனாக சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டே வீட்டுக்கு போயிட்டு செய்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை பார்த்தா செய்தியில் போடவே இல்லை. சரி, இது ஒரு ஃபேக்காக தான் இருக்கும், இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு இந்த லாஸ்ட்டாக அந்த சித்ரா ஒருத்தவங்க இறந்தாங்களே, அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ கலைஞர்களை சிரிக்க வச்சார் அந்த அண்ணா. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து குழந்தைய தூக்கிட்டு சுத்துச்சு பார்த்தீங்களா, அவங்க ஒய்ஃப் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் லேடி, சரிங்களா, மனசளவுலையுமே சரி, ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் உடஞ்சிரும். ஏன்னா அப்பா இல்லையா, அந்த இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. ஏன்னா அப்பா மாதிரி வேறு யாருமே வரமாட்டாங்க அந்த இடத்துக்கு. அப்பா தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா, எத்தனையோ கலைஞர்களை சிரிக்க வச்சு அவருக்கு இப்படி ஒரு இது வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் நேற்று நைட்டு ஃபுல்லாகவே செல்ல பார்த்துட்டு இருந்தேன். ஜாயின்டஸ்டாக தான் அவர் இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடி அவருக்கு இருந்துச்சு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் சரியாயிடுச்சு. அது இப்படி உயிரை கொள்ளணுமா? நான் இடையில கூட அந்த உண்மை வெல்லும் ப்ரோக்ராமில் கீதாஞ்சலின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, என் மாமியார் ரொம்ப நல்லவங்க, என் மாமனார் ரொம்ப நல்லவங்க, என்னை நல்லா பார்த்துப்பாங்க. அதே மாதிரி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. எப்போ இறந்தாங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் இறக்கும்போது அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ ரீசனாக வந்த நியூஸ் இது 15 நாளைக்கு முன்னாடி. அப்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கும்போது, அவர் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு தான் இறந்தாரு, ஆனால் ரொம்ப நல்லவர் மேடம் அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் அவர் வாழ்ந்துருக்கலாம்ல, இவங்க 2 பேரும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாமே. ஏன் கடவுள் இப்படி நல்லவங்களெல்லாம் பொறுக்கி தேடி எடுத்துட்டு இருக்காங்க. வேறு யாரையும் தர சொல்ல மாட்டாங்க, கடவுளை தான் சொல்லுவேன், சரிங்களா. அப்போ யமனை திட்டினேன் நான். அந்த வீடியோக்கு கீழே நான் வந்து யமனை திட்டி போட்டிருந்தேன். யமனை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, யமப்பையிலே என்ன போட்டிருந்தேன், இந்த யமனுக்கு அறிவே இல்லை என்ன. அதாவது குடிகாரன், கொள்ளக்காரன், தெருப்பொறுக்கி நாய்ங்க, பொம்பளை பொறுக்கிங்க, சரிங்களா, நிறைய கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருந்து மறுபடியும் வெளில வந்து திருந்தாமல் சுற்றிட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்லா தானே இருக்காங்க. இப்படி ஒரு நல்ல ஆண்களை தேடி ஒரு ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு யார் ரொம்பக்கும் போவாமா? இது வரைக்கும் ரோபோ சங்கரனை பற்றி எந்த ஒரு தப்பான ஒரு விஷயமும் வந்ததில்லை. லாஸ்ட்டாக அவங்க கல்யாணம் அவங்க பொண்ணுக்கு பண்ணாங்க, அது மட்டும் தான் வந்துச்சு. அது வந்து அவங்க பர்சனல், சரிங்களா. அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, அவரும் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தார். இப்போ பொண்ணு கல்யாணத்தை எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும்ல, நம்ம பொண்ணு கல்யாணத்தை இப்படி கிராண்டாக பண்ணுவோம்ட்டு அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அதுக்கே நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. இது என்னன்னா, அந்த பொண்ணுக்காக நான் யோசிச்சது என்னன்னா, இன்னும் கொஞ்சம் நாள் அந்த பொண்ணு சந்தோஷமா இருந்திருக்க கூடாதா? ஏன்னா எல்லா லேடிஸுக்குமே நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம். நான் சத்தியமா நான் அப்படிதாங்க. மற்ற லேடிஸ் எப்படின்னு, ஏன்னா நல்லவங்களும் இருக்காங்க, போராமப்பட்ட பொண்ணுங்களும் இருக்காங்க. எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கணும், நமக்கு கிடைக்கல, அவங்களாவது சந்தோஷமா இருக்கணும், அப்படிதான் நான் நினைப்பேன். அப்போ அந்த பொண்ணுக்கு நான் யோசிச்சேன், இன்னும் கொஞ்சம் நாள் சந்தோஷமா இருந்திருக்கும் அந்த பொண்ணு. கடவுள் ஏன் இப்படி பண்ணிட்டாரோ? நான் எமனை கேட்கிறேன், உனக்கு அறிவு இருக்கா? நல்லவங்களை மட்டும் இப்படி தேடி கொண்டு போறேன். ஏன் கொண்டு போறேன்? ஒன்னால இந்த கெட்டவங்க எல்லாம் கூப்பிட்டு போயிட்டேன். வயசானவங்க 60 வயசு 70 வயசுல முடியாம படுத்த படுக்கையில பாத்ரூம்லாம் அப்படியே போய்கிட்டு அவங்கள பராமரிக்க முடியாம திட்டிக்கிட்டே கூட செய்யறவங்க இருக்காங்க, சரிங்களா. அந்த மாதிரி ஆளுங்க கூட்டிட்டு போக மாட்டான், தேடி பொறுக்கிறான், சரிங்களா. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதான். முந்தானத்து கூட மணிவாக்கத்தில் ஜாயின்டிஸ்ட்ல ஒரு அண்ணன் இறந்துருக்காங்க. அதுவுமே என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. அவருக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, சரிங்களா. எதுக்கு தேடி பொறுக்கி எடுக்கணும்? ஏன்னா இந்த மாதிரி கெட்டவங்கலாம் மேலே கூட்டு போயிட்டு அவனால நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் நிம்மதியாக இருக்கா, யமதர்ம அவன் நிம்மதியாக இருக்க, இங்கேருந்து நல்லவங்களா தேடி பொறுக்கி எடுக்கான். அவனுக்கு அறிவே இல்லை, சரிங்களா. நான் அப்படி தான் போட்டேன். அதுக்குமே நிறைய பேர் உண்மைதான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அதை வீடியோ பார்க்கவே முடியல. அவர் என்ன பண்ணார், நாட்டுக்கு என்ன செஞ்சாருலாம் நான் கேட்க மாட்டாங்க. அவர் வேலையை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு நிறைய பேர் சிரிக்க வச்சிருக்காரு. நம்ம ஒரு டிவி பார்க்குறோம், நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் நம்ம உட்காந்துருக்கோம். அந்த இடத்துல அவரோட காமெடியை கொண்டு வந்து அந்த இடத்துல எத்தனையோ பேர் நம்ம சிரிக்க வச்சிருக்காரு. ஒரு கலைஞர், அவ்வளோதான். நான் அவரை பார்க்குறது ஒரு மனுஷனாக பார்த்தேன், ஒரு அப்பாவா, அந்த பொண்ணுக்கு ஒரு அப்பாவா. அது குழந்தைய வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு சுற்றும் போது உண்மையிலேயே சொல்கிறாங்க, இந்த மாதிரி மொட்டை அடிச்சு மாமனாருக்கு இதெல்லாம் செய்கிறது தெரிய வரும். ஏன்னா என் அப்பாவுக்கு நான் தான் பண்ணேன், வேறு யாரும் பண்ணலை, ஏன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால என் அப்பாவுக்கு நான் தான் பண்ணேன். இப்போ அவர் பண்ணுறாரு அப்படின்னா அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, என் மாமனுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படிலாம் இப்போலாம் யாருமே வரமாட்டாங்க. அவங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு ஒதுங்கி தான் நிற்பாங்க, கையை கட்டிட்டு, சரிங்களா. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது என்ன சொல்கிறதுனே தெரியல. இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம என்ன ஆறுதல் சொன்னாலும் இழப்பு தான், சரிங்களா. அந்த இடத்த அப்பா இடத்துல நான் இருக்கேன், சத்தியமாக யாரும் வரமாட்டாங்க. அந்த அப்பா இடத்துல கணவரையோ பிள்ளைய கூட நம்ம வச்சு பார்க்கலாம். அந்த பிள்ளை கூட ஒரு கட்டத்தில் நம்மளை ஒதுக்கி தான் பார்க்கணும். அதனால நம்ம அந்த இடத்த யாராலையுமே நடக்க முடியாது. எங்கள் அப்பா நான் திட்டுட்டு மறுநாள் காலையில் என் வீட்டு கதவை தட்டுவார். 5 மணிக்கெலாம் வந்துட்டு என் வீட்டை கதவை தட்டி, அதெல்லாம் என்னால் மறக்க முடியல. எனக்கு என் அப்பா ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப கஷ்டங்க. அவங்க வந்து மனசை தேர்த்திக்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் நினைக்க முடியாது, அவங்க மறக்கவும் முடியாது. அதாவது எப்படின்னா, இந்த விஷயம் வந்து அவர் இப்போவும் வாழ்கிற மாதிரி தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்கே போனாலும் இனிமேல் நம்ம அவங்க பார்க்க முடியாது. துபாயில் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க, நம்ம பார்த்தலாம். ஆனால் இனிமேல் பார்க்க முடியாத இடத்துல அவங்க இருக்காங்கங்கும்போது ரொம்ப கஷ்டங்க. நான் அப்போ தான் யோசித்தேன், எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தைரியமாக இருங்க அக்கா. சாரிங்க, கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை, ஸ்ரீலஜா வந்து பாப்பா வச்சு சுற்றினது இருக்கட்டும், அந்த அண்ணா வந்து மொட்டை அடிச்சுட்டு பானை எடுத்து தலையில் வச்சு சுற்றினாங்களே, அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னா எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சா. அந்த இடத்துல அப்பாவை பார்க்கும்போது நிஜமாவே அந்த இடத்துல நம்ம அப்பாவை தவிர
அந்த இடத்த ஃபுல் பண்ண யாராலையுமே முடியாது சரிங்களா. ஒவ்வொரு பெண்ணுக்குமே அப்பாங்கிறது ஒரு பெரிய சொத்துங்க. அதை எப்படி சொல்கிறது, ஆணி வேறு அந்த வீட்டுக்கு. அவர் எதை வேணால் பண்ணட்டும், யூஸ் ஆகாமல் சம்பாதிக்காமல் குடிச்சிட்டு, ஆனால் தயவு செஞ்சு குடிக்காதீங்க சொல்கிறேன். அப்படி இருந்தால் கூட அந்த வீட்டுக்கு ஒரு ஆண் தேவையில்ல சரிங்களா. ஒவ்வொரு பெண்ணுக்குமே அப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்த யாராலையுமே நிரப்ப முடியாது. என்ன ஒன்று, எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னை விட அவரை வந்து கொல்லி வச்சா ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. அவர் கொல்லி வச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அதனால் அவர் கொல்லி வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும். அவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, என் பையனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவருக்கு அப்பா அம்மா இருக்காங்க, இவனுக்கு அப்பா அம்மா நாங்கள் இருக்கோம், அதனால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அவருக்கு நான் தான் பண்ணணும்னு இருக்குது. ஆனால் எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு நான் கொல்லி வச்சதில். அதெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது அதெல்லாம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த இடத்த வந்து கணவர் நிரப்புவார்னு நினைப்போம். எந்த பொண்ணுக்குமே அது ஒரு வாய்ப்பே இருக்காது. அப்பாவும் திட்டுவாங்க, அதே மாதிரி அவங்களும் திட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்பா தான், கணவர் தான். அந்த இடத்த அடுத்து கணவருக்கு அப்புறம் யார் நிரப்புவாங்கன்னு பார்த்தா பையன் நம்ம நினச்சி ஆறுதல் பண்ணுவோம். ஆனால் அந்த பையனும் அவங்க லைஃப்பை தேடி அடுத்து அவங்க நகரும்போது அப்போ வந்து அது ஒரு இழப்பு தானே. பெண்களுக்கு எப்போதுமே ஒரு ஏமாற்றம் தான் சரிங்களா. அப்பா இறந்ததுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே ஏமாற்றம் மட்டும்தான் நமக்கு வரும். இருந்தாலும் அந்த அக்காவுக்கும் சரி, அந்த அவங்க பொண்ணுக்கும் சரி, நம்மளால் ஈடுகட்டவே முடியாது. இழப்பு தான். நம்ம என்னதான் ஆறுதல் சொன்னாலும் சரி, அந்த ஆறுதல் வந்து நம்ம அது சொல்லவே கூடாது. விடுங்க சரியாயிடும், கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. மனசு தைரியமாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து இதுக்கப்புறம் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம அப்பாவை மறுபடியும் இப்போ பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப சங்கரனாலாம் நம்ம மறுபடியும் தெரியல நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம நார்மலாக நம்ம வந்து இயல்பாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. நம்மளால் ஒரு ஃபோட்டோவில் தான் பார்க்க முடியும் சரிங்களா. இப்போ எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டாரு, இன்னமும் அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு சரிங்களா. அது ஒரு வந்து சிரிஃப் இல்லை, அது ஒன்று இருக்குது சரிங்களா. ஏன்னா சின்ன திரையாக இருக்கட்டும், வெளி திரையாக இருக்கட்டும், இறந்தவங்களை நம்ம மறுபடியும் திரும்ப அவங்களை பார்க்கலாம். அவங்களோட நினைவுகள்லாம் ரொம்ப ரொம்ப அழகு. ஆனால் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இழப்பு வருது அப்படின்னா அவங்களோட நினைவுகளை நம்ம கற்பனை மட்டும் தான் பண்ணி பார்க்க முடியும். சப்போஸ் அவங்களோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வீடியோஸ் அது இருந்துச்சுன்னா நம்ம அதை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இழப்பு தான், அதை யாராலையுமே ஈடுகட்ட முடியாது. அப்பா இருக்கிற வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக அப்பாவை பார்த்துக்கோங்க. அப்பா மட்டும் இல்லை, அம்மாவையுமே பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம என்னங்க பண்ண முடியும், நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. அவங்களுக்கு கோவப்பட்டாலும் சரி, நம்ம அப்பா தானே, நம்ம அம்மா தானே, அவ்வளோதான். அப்பா அம்மாவை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க சரிங்களா. ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் அப்பா அம்மா வந்து ஹாஸ்டல்லாம் கொண்டு போய் விடுறீங்க, அதெல்லாம் வேண்டாம். இத்தனோண்டு இப்படி தான் அவங்க சாப்பாடு கேட்பாங்க. அவங்க இருக்கிறதுல நமக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா. அவங்க நம்ம வீட்டில் இருக்கிறதுல ஒரு ஆலமரம் சரிங்களா. அந்த ஆலமரத்தோட வேர் அவங்க நம்மளாம் கிளைகள் காய் செடி கொடி மாதிரி தான் சரிங்களா. அந்த வேர் சாஞ்சிருச்சுன்னா அந்த குடும்பமே இல்லை. அதனால் தயவு செஞ்சு அந்த அப்பாங்கிற அந்த உறவை யாராக இருந்தாலும் பத்திரமா பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பா திட்டுறாரு அப்படிங்கிறதுக்காக இந்த பசங்களை சொல்லிக்கிறேன், இந்த ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு போயிடுறேன். அப்பா திட்டாரு அப்படிங்கிறதுக்காக வீட்டை விட்டு தயவு செஞ்சு வெளில வரதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்பா அம்மா திட்டுற, ஏன் உங்களை இவ்வளோ நாள் பெற்று எடுத்தவங்க உங்களை திட்டுறதுக்கு உரிமை இல்லையா சொல்லுங்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ படிக்கணும், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதனால் அப்பா அம்மா திட்டுறாங்க அப்படின்னா மைண்டில் வச்சுக்கிட்டு ஏன் திட்டுறாங்க, அடுத்த வாட்டி அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாதுன்னு திருத்திக்கிட்டு ஆம்பளை பசங்க அத்தனை பேருக்கு சொல்கிறேன், அமைதியாக இருங்க, நல்லா படிங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். படிச்சுட்டு அடுத்த லெவல் என்ன பண்ணணும், அடுத்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. நீங்கள் நல்லா இருந்தால் அது ஒன்றே அப்பாவுக்கு போதும், நீங்கள் சம்பாரிச்சு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அம்மாவும் சரி, நீங்கள் சம்பாரிச்சு கொடுத்து தான் அவங்களை பார்த்துக்கணும் அப்படின்லாம் எந்த அம்மாவும் நினைக்க மாட்டாங்க, எந்த அப்பாவும் நினைக்க மாட்டாங்க. நீங்கள் சுயமாக யாரோட உதவியும் இல்லாமல் சொந்தமாக சம்பாரிச்சு நல்லா இருக்கணும் வாழ்க்கையில், அப்படி மட்டும்தான் எங்கே இருந்தாலும் அந்த பெற்றவங்க நினைப்பாங்க. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க சரிங்களா.